சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் கோபத்தை எல்லாம் மூட்டை கட்டி ஒரு ஓரமாக வைத்துவிடு. இந்த வாக்கை கேட்ட பிறகாவது மீண்டும் உன் கோபத்தை என்னிடம் காட்டிவிடு. உனக்காக உன் சாயப்பா தேடி வந்துள்ளேன். நான் சொல்வதை ஒரு முறை கேள். அன்பு காட்ட யாரும் இல்லை என்று உன்னை தேடி வந்த அன்பு உண்மை என நினைத்து மீண்டும் குழியில் விட நினைக்கிறாய். இந்த முறை நம்பி குழியில் விழுந்து விட்டால் அதிலிருந்து வாழ்நாள் முழுவதும் உன்னால் மீண்டு எழ முடியாது. எத்தனையோ வாழ்க்கையில் அடிகளை பெற்று இப்பொழுது இந்த நிலையில் இருக்கிறாய். அன்பு காட்ட யாரும் இல்லை என்று அன்புக்காக ஏங்குவது எத்தனை கொடுமை என்பதை உன் சாயப்பா நானும் உணர்வேன். இருந்தாலும் தவறான நபர்களோடு அதற்காக சேரக்கூடாது அல்லவா? அவர்கள் காட்டும் அன்பு உண்மை என்று நினைத்து அவர்களோடு நீ ஒன்று சேர வேண்டும் என்று நினைப்பது உனக்கு சரியான பாதை இல்லை. அது மீண்டும் குழியை தேடித்தான் செல்கிறாய். மீண்டும் குழியில் விழுந்து இருக்கும் மிச்ச வாழ்க்கையை நீ இழக்க தயாராகி வருகிறாய். அவரின் உண்மையான முகம் உனக்கு தெரிந்த பிறகு அதற்கு பிறகும் சம்மதம் என்றால் அந்த உறவோடு நீ இணைய தயாராகு. காத்திருப்பது கடினமான ஒன்று தான். ஆனால் நீ காத்திருப்பதற்கு கட்டாயம் உனக்கு பலன் கிடைக்கும். பொறுமையோடு நீ இருந்தால் இனி இருக்கும் மிச்ச வாழ்க்கையாவது நிச்சயமாக மகிழ்ச்சியாக உனக்கு அமையும். அவசரப்பட்டு இந்த அன்பு கிடைத்து விட்டது, இதுவே போதும் என்று முடிவு எடுத்து விட்டால் மீண்டும் இவர்களுக்கு முன்பாக நீ கண்ணீர் வடித்துதான் இருப்பாய். ஏற்கனவே உன்னை பேசக்கூடாத வார்த்தைகளால் ஏளனமாய் பேசி காயப்படுத்தியவர்கள் முன் வாழ்ந்து காட்டலாம் என்று தான் நீ இந்த முடிவை எடுத்திருக்கிறாய். ஆனால் இந்த முடிவு தவறாகத்தான் இருக்கும். மீண்டும் அவர்கள் முன்பு தலை குனிந்து நிற்க வேண்டிய நிலைமைதான் உண்டாகும். இந்த முறையாவது நான் சொல்வதை கொஞ்சம் பொறுமையாக கேள். கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நீ இப்பொழுது நம்பி இருப்பவரின் உண்மையான முகத்தை காட்டுவேன். பிறகு நல்ல முடிவை நீயே எடு. இது உன் வாழ்க்கை முடிவு. எடுக்க உனக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. ஆனால் நீ கஷ்டப்படும் பொழுது அதை நான் தானே பார்க்க வேண்டும். அதற்காகத்தான் இப்பொழுது நான் உன்னிடம் சொல்கிறேன். நீ பொறுத்து இருந்து நல்ல முடிவை எடு. அப்பொழுது நீ எடுக்கும் முடிவு சரியானதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.